லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு 14 வயது சிறுவனுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த பெற்றோர் இன்னைக்கு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. திடீர்னு பையனோட கை கால் முகத்துலலாம் வீக்கம் இருக்கே, என்னவாக இருக்கும் அப்படின்னு மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போன டிவி மெக்கானிக் ராஜா அவருடைய மனைவி உஷாவுக்கு தன்னுடைய மகனுக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்துடுச்சு அப்படின்னு மருத்துவர் அன்னைக்கு சொன்ன போது தான் தெரிஞ்சிச்சு. இந்த அதிர்ச்சி நீங்கிறதுக்குள்ள எப்படியாவது மகனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பெரம்பலூரை சேர்ந்தவங்க சென்னைக்கு வாடகை வீட்டுக்கு குடியேறி இருக்காங்க. 2 நாளைக்கு ஒரு முறை மகனுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய தேவை எழுந்திருக்கு. ஆபரேஷன் நடந்தால் இந்த உயிர் காப்பாற்றப்படும். ஒரு தாயின் கண்ணீர், தந்தையோட வேதனை, மகனுடைய உயிர், இது எல்லாமே நாம கொடுக்கக்கூடிய சிறிய பங்களிப்புக்காக காத்திருக்கு. தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் நிதிஷ்குமாரை உயிரோடு கொண்டு வர உதவி செய்யும். உதவி செய்ய விரும்புறவங்க உங்களுடைய உதவியை இந்த ஜிபே எண்ணான 9844069996க்கு பணமாக உதவி செய்திடுங்க. அசீமான் கட்சி, அரிதியம் கட்சி, எல்லா கட்சி ஓட் போடணுமா? மக்களுக்கு நல்லா பண்ண என்னன்னு நல்லா பண்றேன். மக்களுக்கு காசு வாங்கி சாப்பிடுறேன், எல்லாம் நல்ல ஏசி ரூம்ல போற காலைல போற மக்கள் 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 யார் ஹெல்ப் பண்ண மாட்டேன் சார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திடீரென்று ஒரு இளைஞர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். உடன் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விசாரித்த போது இலங்கை தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான ஜாய் என்றும் தான் 1997ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்து ராமேஸ்வரம் அகதிகள் முகாமில் வசித்து வந்ததாகவும் தெரிவித்தார். இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர் என்பதால் எனக்கு இங்கு எந்த உரிமைகளும் இல்லை. அரசு வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் உள்ளிட்ட எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை. என்னை எனது தாய்நாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கதறினார். இதுவரை 10 மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு போராட்டம் நடத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் விரக்தியில் தான் உயிரை மாய்த்து கொள்ளவும் முயற்சி செய்ததாக தெரிவித்தார். அதன் காரணமாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் கதறி அழுதார். உடன் போலீசார் அவரை ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் அழைத்துச் சென்ற போது தங்கள் கோரிக்கையை மனுவாக எழுதி கொடுங்கள் என்று கூறி அனுப்பியுள்ளனர். ஆனால் அந்த இளைஞர், எனது வாழ்க்கை பாழாகிவிட்டது, எனது சொந்த நாட்டிற்கு என்னை அனுப்பி வையுங்கள், இல்லை என்றால் தமிழ்நாட்டின் குடியுரிமை வழங்குங்கள் என்று சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சுமார் 3 மணி நேரம் வரை தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் தெரிவித்ததாக போலீசார் கூறியதை அடுத்து ஜாய் போராட்டத்தை கைவிட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கவர்மெண்ட் only for talking பல்லப்பா 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 லாஸ்ட்ல 0 லாஸ்ட்ல 0 இருக்குறாங்க. ஓ கனாசி மக்களுக்கு ஹெல்ப் பண்ண தெரியாது, உங்களுக்கு என்ன பண்ணனும் தெரியாது, உங்களுக்கு நான் தெரிஞ்சுனா என்ன போறேன், நான் தெரியலையா, நான் ஒரு அநாதை சார். அதிக போட் போறீங்க, நீங்க ஹெல்ப் பண்ற யாரு சார்? 25 வருஷத்துக்கு யாரு எந்த கட்சிக்கு ஹெல்ப் பண்ண கேளுங்க சார். அசீமான் கட்சி, அரிதியம் கட்சி, எல்லா கட்சி ஓட் போடணுமா? மக்களுக்கு நல்லா பண்ண என்னன்னு நல்லா பண்ற? மக்களுக்கு காசு வாங்கி சாப்பிடுற, எல்லாம் நல்ல ஏசி ரூம்ல போற காலைல போற மக்கள் 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 யார் ஹெல்ப் பண்ண மாட்டேன் சார். மக்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார் இங்க. ஆமா, நான் லைஃப் 30 வயசு சார், லைஃப் ஃபுல்லா வேஸ்ட் ஆகி போயிடுச்சு பாருங்க. லைஃப் போயிட்டு உங்களுக்கு ஒண்ணு நீங்க பண்ண வேலை இருக்குது. அம்மா அப்பா பாக்குறோம் சார், 25 வருஷம் சார் உங்க நாக்கு மாதிரி இருக்கிற கோயில்ல சாப்பிடுறேன், சிவன் கோயில்ல சாப்பிட்டு ஃபுட்பால்ல தூங்கல இருக்கிற தெரியுமா சார்? 10 கலெக்டர் பாக்குறேன், 10 கலெக்டர் உங்களுக்கு ஏன் பண்ணி இல்ல? ஒன்லி 6 வருஷம் ஜெயில் சார், 6 வருஷம் புற ஜெயில் இருக்கு, வெளிய வந்தது நானு. பெரிய பெரிய தப்பு பண்றாது புரிக்க மாட்டேன். ஒரு நான் தப்பு பண்ணி உள்ள ஜெயில் உள்ள 6 வருஷம் ஜெயில் சார். 30 வயசு ஆயிட்ட,
பிரதர் பிரதர் ஹலோ இங்க பாருங்க फुटपाथல தூங்குனா நைட் போலீஸ் வந்து அடிச்சறா போய் போற வேலை கேக்க பிச்சைக்கார தூங்குறாதுக்கு அடிக்க மாட்டேன் தனக்கு எதுக்கு தோத்துறி கொடுக்கற இந்தியால வந்த தப்பவா இல்ல இந்தியால வாழனா தப்பவா எல்லா பக்கம் நல்ல வாடுற நான் 30 வயசு ஆயிட்டா 25 வருஷம் இந்தியால அநாத் மாதிரி வாடுற ஒரு ஐடி கார்டு கொடுக்க மாட்டற அங்க அனுப்ப மாட்டற எங்க ஒரு ஐடி கார்டு கொடுக்க மாட்டற வேலை கொடுக்க மாட்டற அப்ப நான் யாருக்கு கேட்கணும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை இருக்கற டிஸ்ட்ரிக்ட்ல ஹெல்ப் பண்ணல அப்ப யாருக்கு கேட்கணும் நானே எனக்கு அம்மா அப்பா பார்க்கவே இல்லை சார் 30 வயசு சார் ஒரு திங்க் பண்ணுங்க ஒரு 30 வயசுல எதுக்கு நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.